அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து குடிமை சேவை தேர்வு இதற்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு 75,000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிப்பது சம்பந்தமான தகவல் தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதாவது 10 மாதத்திற்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் 7,500 ரூபாய் இவர்கள் ஊக்கத்தொகை தராங்க. எத்தனை மாணவர்களுக்கு அப்படின்னா 1000 முனைவோர்களுக்காக இவர்கள் தராங்க. இதற்காக பிரத்யேகமாக தனியாக ஒரு தேர்வு நடத்த போறாங்க. அந்த தேர்வு செப்டம்பர் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதனுடைய தகுதி எந்த ஒரு இளங்கலை பட்டமாவது படித்திருக்க வேண்டும். இதற்கான பதிவு 17 ஆகஸ்ட் 2024 அன்று முடிவடைகிறது. இந்த தகவலை நான் இங்கே சொல்றேன். ஆங்கிலத்தில் இதை யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024ன்னு சொல்றாங்க. இது இப்போ நான் முதல்வன் மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள், நான் அதை குடிமை சேவைன்னு சொல்லுவேன், பயிற்சி மையம் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த மதிப்பீட்டு தேர்வு, ஆங்கிலத்தில் இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்றாங்க, இதை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்னும் சொல்றாங்க. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல, இந்த மதிப்பீட்டு தேர்வில் 1000 பேரை கண்டறிந்து அந்த 1000 பேருக்கு இந்த ஊக்கத்தொகை 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஊக்கத்தை வைத்துக்கொண்டு அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய இந்த முதல்நிலை தேர்வில் இவர்கள் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். அதற்கான ஊக்கம்தான் இது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆதரவை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம். ஏற்கனவே ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நாம் குறிப்பாக தமிழ்நாடு அடிப்படையாக வச்சு பொதுவாகவே எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த குடிமை சேவை தேர்வு இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய, ஒன்றிய பொது சேவை ஆணையம் நடத்தக்கூடிய அந்த தேர்வில் அந்த சிலபஸ், அந்த பாடத்திட்டத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஆங்கிலத்தில் ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லுவாங்க. ஒன்று மாறாத தகவல்கள், மற்றவை இந்த செய்தி, நடப்பு நிகழ்வுகள், இது சார்ந்த விஷயங்கள். இப்போ இந்த மாறாத விஷயங்களும் சரி, நடப்பு நிகழ்வுகளும் சரி, ஒரு மாநில அரசானது எப்படி ஒரு கோச்சிங் சென்டரில் போய் மாணவர்கள் லட்சக்கணக்காக அதற்காக கட்டணம் செலுத்தி படிக்கிறாங்களோ, அதே விஷயங்களை நல்ல ஒரு தரத்தோட இலவசமாக யூடியூப் போன்ற இந்த வலைதளங்களில் கொடுக்க வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும் சொல்லி நாம் பேசியிருந்தோம். இன்றைக்கு, அதாவது 10 நாட்களுக்கு முன்பதாக தமிழ்நாடு அரசு இந்த காணொளி வாயிலாக ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு பெயர் ஜீரோ காஸ்ட் ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த முன்னெடுப்பை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம். அதாவது இதில் இந்த அடிப்படை பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரிலிம்ஸுக்கு, அதாவது முதல்நிலை தேர்வுக்கு இவற்றையெல்லாம் படித்தால் அவர்கள் நன்றாக தயாராகி விடலாம். இது முழுமையாக இலவசமாக தராங்க, யூடியூப்பில் தராங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன தேவைன்னா, ஒரு 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 வழிகாட்டுதல் தேவை. இந்த பாடங்களை எப்படி படிக்கணும், எப்படி கவர் பண்ணணும், எப்படி அணுகணும், அதையும் தாண்டி முழுமையாக இந்த பாடத்தையும் இவங்க நடத்த போகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு அரசுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது 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 ஆன்லைன் ரிசோர்ஸாக நிரந்தரமாக இணையதளத்தில் கல்வி வளமாக இந்த தேர்வு சம்பந்தமான தகவலாக நிரந்தரமாக இருக்க போகிறது. அப்படி இருக்கும்போது சிறு வயதிலிருந்தே இது சார்ந்த இந்த காணொளிகளை பார்த்து இந்த தேர்வை நோக்கி நகரக்கூடியவர்கள், அதாவது சேவை செய்யும் மனப்பான்மையோட குடிமை சேவை தேர்வை நோக்கி நகரக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள இந்த வளம் மிகப்பெரிய அளவில் பயன்பட போகிறது. மேலும் இனி அடுத்தடுத்து இவங்க டெஸ்ட் சீரீஸ், அதாவது தேர்வுகள் எவாலுவேட் பண்ணுறதுக்காக நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், இது போன்ற விஷயங்களுக்கு இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஐயமில்லை. அதாவது பெரிய அளவில். இப்போ இதையொட்டி நான் இன்னொரு தகவலும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இது ஒரு விதமான ஊக்கத்தொகை. இது சம்பந்தமான டீட்டெயில்ஸை நாம் இதில் பார்ப்போம். இப்போ பீகார் சம்பந்தமான மாநிலங்களில் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிற தகவல்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரியல, அங்கே முதல்நிலை தேர்வை தேர்ச்சி பெறுகிற குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட பின்தங்கிய மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறதாக இதற்கு முன்பாக கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதனோடு கூட
இந்த முதுநிலை தேர்வை தேர்ச்சி பெறுகிறவர்களுக்கும் ஒரு இது போன்ற ஒரு 50,000 அல்லது ஒரு 1,00,000 என்பது போன்ற ஒரு ஊக்கத்தொகையை முதுநிலை தேர்வு தேர்ச்சி பெற்ற பிறகு கொடுப்பதும் வெகுவான ஊக்கமளிக்கும். இது சம்பந்தமான ஒரு சில தகவல் நாம் இந்த டீட்டெயில்ஸ், அதாவது இந்த விவரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த தேர்வு 15 செப்டம்பர் நடக்க போகுது. ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ஊக்கத்தொகை தேர்வு, மதிப்பீட்டு தேர்வு, ஸ்கிரீனிங் டெஸ்ட். 1000 மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக 7,500 ரூபாய் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். அதுதான் முதல்ல நான் 75,000 ரூபாய் என்று சொல்லியிருந்தேன் மொத்தமாக. இது தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு அப்படின்னு ஒன்று துவங்கினாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு அந்த போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் சிறந்து விளங்கணும், அந்த பதவிகளை பெறணும், அதில் போய் மக்களுக்கு சேவை செய்யணும், அதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும், நம்ம மாணவர்கள் அந்த தேர்வை நினைத்து பயப்படக்கூடாது, திணறக்கூடாது என்ற நோக்கத்தோட இந்த போட்டித் தேர்வு பிரிவு நான் முதல்வன் இதில் கொண்டு வராங்க. இதில் 2023-24 நிதிநிலை அறிக்கை, வரவு செலவு, நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான அறிக்கையில் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய செயல்பாடு தான் நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகை திட்டம். இப்போ இது தவிர இது ஊக்கத்தொகை. இதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது சார்ந்த விஷயத்துல முழு நேர விடுதியில தங்கி இந்த தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய அளவுல குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவிலான மாணவர்களுக்கு இலவசமாக பல வசதிகளை செய்து கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில தான் அதற்கான தகுதிக்கு ஒரு தனி தேர்வு நடத்துவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கென்று இன்னி ஒரு தேர்வு தனியாக நடத்தப்பட மாட்டாது. அதான் இங்க பாருங்க, அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்துடன் ஒருங்கிணைந்து இந்த ஊக்கத்தொகை தேர்வு நடத்தப்படுவதால் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையம் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் இயங்கி வரும் அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கு தனி நுழைவுத் தேர்வு நடத்தப்படாது. ஆகையினால அதற்கும் முனைகின்ற மாணவர்கள் இந்த தேர்வில் சிறப்பாக எழுதி தகுதி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னையில் முழு நேரமாக தங்கி படிப்பதற்கு 225 விண்ணப்பதாரர்கள், சென்னையில் பகுதி நேர பயிற்சிக்கு 100 விண்ணப்பதாரர்கள், கோவை மற்றும் மதுரையில் முழுநேர பயிற்சிக்கு தலா 100 பேரை தேர்வு செய்வதற்கு இந்த தேர்வு பயன்படுத்தப்படுகிறது. இது சம்பந்தமான என்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டாங்க, என்று கடைசி நாள் நீங்கள் பார்க்கலாம். விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் இது. தேதி அதாவது செப்டம்பர் 15 அன்று இந்த தேர்வு நடத்தவிருக்கிறார்கள். இந்த நம்ம வீடியோவில், இந்த காணொலியில் இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் தயவு செய்து முழுமையாக நான் லிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான இந்த அறிவிப்பை முழுமையாக வாசிங்க. அறிவிப்பு தான் பிரதானம். நாம் விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேரணும், இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியணும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த காணொலியை நாம் செய்கிறோம். இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் யார் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவாங்க அப்படின்னா, ஏற்கனவே மத்திய மாநில அரசு சேவை பணிகளில் பணிபுரியக்கூடியவர்கள் இந்த மதிப்பீட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். மேலும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடியவங்க, இதில் ஊக்கத்தொகை வாங்கக்கூடியவங்க அடுத்த வருஷம் 25 மே 2025 அன்று நடக்கக்கூடிய ஒன்றிய பொது சேவை ஆணையத்தால் நடத்தக்கூடிய அந்த தேர்வில் நிச்சயமாக விண்ணப்பித்து கலந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் விண்ணப்பிக்க தவறினாலே அவர்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பேரலாக கூடவே அந்த தேர்வை தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுக்கென்று தனியாக ஒரு ஊக்கத்தொகை வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அங்கே தான் நான் பீகாரில் உள்ள உதாரணத்தை
குறிப்பிடுறேன். இன்றைக்கு பீகார்ல அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட பின்தங்கிய மாணவர்களுக்கு யுபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒன்றிய பொது சேவை ஆணையம் நடத்தக்கூடிய இந்த குடிமை சேவை தேர்வில் முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றாலே 1,00,000 ரூபாய் நிதியுதவி ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போ இங்கே நடத்த போகிற இந்த மதிப்பீட்டு தேர்வு, இந்த ஊக்கத்தொகை தேர்வுக்கான பாடப்பிரிவை இங்கே கொடுக்குறாங்க. மொத்தம் 100 கேள்வி, 90 பொது அறிவு, 10 வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் கணிதம், கொஞ்சம் ஆங்கில புலமை, அந்த ஆங்கில பத்திகளை புரிந்து கொள்ளுகிற திறமை இதெல்லாம் இருக்கும். கேள்விகள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும். இப்போ யாராவது கேட்கலாம் அது என்ன இது அப்படின்ட்டு. ஏனென்றால் ஒன்றிய அரசு அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் குடிமை சேவை தேர்வில் கேள்விகள் 2 மொழிகளில் தான் இருக்கும். ஒன்று ஆங்கிலம், மற்றொன்று ஹிந்தி. ஆகையினால நம்ம தமிழ்நாட்டில் அது தமிழில் நடத்தப்படுகிறது இல்லை. ஆகையினால கேள்விகள் இவர்கள் நடத்தும் தேர்வுக்கும் ஆங்கிலத்தில் தான். இதுக்கு பேக்ரவுண்ட் இதுதான், பின்னணியில் இதுதான் காரணம். இதுதான் அதற்குடைய பாடத்திட்டம். இப்போ இந்த 1000 பேர் யார் யார் அப்படின்னா, அதில் 310 பேர் பொது பிரிவில் இருக்கிறாங்க. 690 பேர் வந்து இந்த அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, இது வந்து விடுதியில் தங்கி படிக்கக்கூடியவங்க, இவங்க 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 இந்த மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கக்கூடியவங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 225, 325, 425, ஒரு வருஷத்தில் 425 மாணவர்கள் இந்த மாதிரியான தேர்வின் மூலமாக கண்டறியப்பட்டு முழு நேரமாக விடுதியில் தங்கி படிப்பதற்கு தமிழக அரசு, தமிழ்நாட்டு அரசு மக்கள் வரிப்பணத்தின் மூலமாக இவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மாலை நேரம் மற்றும் வார இறுதியில் சென்னையில் பகுதி நேர வகுப்புகளும் நடக்கிறது. நல்லா கவனிங்க, முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சி, தங்கும் வசதி, உணவு அளிக்கப்படும். இது சம்பந்தமாக உங்களுக்கு தகவல், சந்தேகங்கள், ஏதேனும் மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைபேசி எண்களை, இந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், இந்த முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இந்த இணையதள முகவரியில் தான் நீங்கள் போய் இந்த ஊக்கத்தொகை தேர்வுக்கான, இந்த மதிப்பீட்டு தேர்வுக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுத போகிற அனைத்து நம்முடைய உறவுகளுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நேரம் இருக்கிறது. செப்டம்பர் 15 தேர்வு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உதவிகள் மக்கள் வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்கு செய்யப்படுகிறது. இந்த ஊக்கத்தொகையை பெறுகிறவர்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மக்கள் வரிப்பணத்திலிருந்து இந்த ஊக்கத்தொகையை அவங்க பெறுகிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ கடின உழைப்பினால சாமர்த்தியமாக உழைத்து நேர்மையான முறையில் இந்த தேர்வை, முதுநிலை தேர்வு, எழுத்து தேர்வு, நேர்காணல் சிறப்பாக செயலாற்றி சிறப்பாக அதை கடந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அவர்கள் முறையாக சேவை செய்ய நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த தேர்வை எழுத போகும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த தகவலை, இது சம்பந்தமான தகவல் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் அனுப்புமாறு உங்களை அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். பொதுவாக இந்த தேர்வு சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில கேள்விகளோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இருந்தால் நீங்கள் விமர்சன பெட்டியில் கேளுங்க. எனக்கு சற்று நேரம் கிடைக்கும்போது நான் அந்த கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை நான் உங்களோடு வேறு ஒரு காணொளியில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.